வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வாக்கு சேகரிக்க சென்றபோது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முகமூடியை அணிந்து கொண்டு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தொடர்ந்து தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த 6 தொகுதிகளிலும் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் தரமணி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் இன்றைய தினம் சாமி தரிசனம் செய்த அவர் அந்த பகுதியிலிருந்து இன்றைய பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்த அவர் தொடர்ந்து அந்த பேருந்து நிலையம் அருகே வந்த பொழுது அங்கே கூடியிருந்த பெண்கள் அனைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அந்த முகம் பதித்த முகமூடிகளை அணிந்தவாறு ஜெயவர்தனுக்கு ஆரத்தி எடுத்து அவரை பூக்கள் தூவி வரவேற்று இருந்தார்கள். தொடர்ந்து அந்த திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் ஏறி ஒவ்வொரு இடங்களுக்காக சென்ற ஜெயவர்தன் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த காலங்களில் அதிமுக அரசானது தமிழக தென்சென்னை மட்டும் அல்லாது தமிழகத்திற்கு என்னென்ன நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டும், அதே போல திமுக அரசில் இருக்கக்கூடிய அந்த தமிழச்சி தங்கபாண்டியன் என்னென்ன விஷயங்களை செய்யவில்லை, தொகுதிக்கு மக்களினுடைய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்தும் தொடர்ந்து அந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் வேளச்சேரிக்கு உட்பட்ட அந்த தரமணி பேருந்து நிலையம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைய தினம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.